கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா இனிதான நாமத்தினால் உங்களோவொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளும் உங்கள் விடுதலை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் பெருமித மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட உங்களுடைய வீடுகளில் நான் இருந்து உங்களோடு பேசுவதைப் போல நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே இந்த உங்கள் விடுதலை நேர நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அன்றைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இந்த வேளைகளை பாருங்கள். இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சத்தியத்தை நீங்கள் அறிகிற போது சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தால் மட்டுமே உங்களை விடுதலையாக்க முடியும். வேறு ஒருவராலும் உங்களை விடுதலையாக்க முடியாது. சத்திய பரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே உங்களுக்கு விடுதலையை தர முடியும் என்று விசுவாசியுங்கள். இந்த நாளும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச போகிறார். உங்களுக்காக உங்களோடு பேச போகிறார். என் வாயோடு இருந்து அவர் உங்களோடு பேச போகிறார். அவருடைய வார்த்தையை எனக்கு அவர் வெளிப்படுத்தி உங்களோடு அவர் பேச போகிறார். நிச்சயமாகவே வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. நீங்கள் விசுவாசித்தால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தொடர்ச்சியாய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக நபர்கள் எனக்கு சொல்வதுண்டு, எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது அனுபவத்துக்கு நேரம் எங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆம், உண்மையாகவே நீங்கள் ஒன்று இந்த நாள் வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 17வது வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர், தேவன் தாமே உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இன்று என்னுடைய செய்தி கண்ணீரை துடைக்கும் கர்த்தர். உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் கர்த்தர். பாருங்கள், வெளிப்படுத்தல் 7:17 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் தாமே உங்களுடைய கண்ணீரை துடைப்பாராம். உங்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் இன்று துடைக்க போகிறார். இந்த வார்த்தையை ஒருவேளை கண்ணீர் மத்தியிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான் என்கிற எண்ணத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்று தேவன் தாமே உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்னுடைய கண்ணீரை தேவன் நிச்சயமாய் என்று துடைப்பார். ஒரு காலத்துல நாங்களும் கண்ணீரோடு இருந்த நாட்கள் அநேகம் உண்டு. கண்ணீர் மத்தியில வாழ்ந்த நாட்கள் உண்டு. தேவன் எங்களுடைய கண்ணீரை துடைத்தார். அந்த தேவன், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். தேவன் தாமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கண்ணீரின் மத்தியிலிருந்து, இந்த கண்ணீரின் மத்தியிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்று உங்களுடைய கண்ணீரை என் தேவன் துடைப்பார். எப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். நிச்சயமாகவே அவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்க போகிறார். ஏதாவது ஒரு நிலைமையில நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். இன்றைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்க போகிறார். பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, அதனுடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயின் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் முழுவதுமாய் வாசித்து பார்க்கும் போது, ஆகார் என்கிற பெண்மணி கைவிடப்பட்ட நிலைமையிலே
வனாந்தரமான ஒரு இடத்துல அழுது கொண்டிருக்கிறாள், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாள். யாரும் எனக்கு உதவ இல்லையே, யாரும் என்னிடத்துல பேசுவதற்கு இல்லையே, யாரை நான் பார்ப்பேன்? வனாந்தரமான ஒரு இடம், வனாந்தரமான ஒரு இடம். அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள், ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தனிமையிலே தவித்து கொண்டு தன்னுடைய பிள்ளை சாவதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில தர்மையான சகோதரி ஆகார் அழுது கொண்டிருக்கிறதை கண்டுகொள்ள முடியும். நீங்கள் ஒருவேளை யார் மூலமாவது யாராவது உங்களை கைவிடப்பட்ட நிலைமையில, ஒருவேளை புருஷன் கைவிடப்பட்ட நிலைமையில, மனைவி கைவிடப்பட்ட நிலைமையில, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில, பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலைமையில, மருமக்களால் கைவிடப்பட்ட நிலைமையில, மாமியால் கைவிடப்பட்ட நிலைமையில நீங்கள் ஒருவேளை இப்பொழுது அழுது கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். கைவிடப்பட்ட நிலைமையில இப்பொழுது யாராவது கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். அல்லேலூயா. தேவன் தாமே நிச்சயமாய் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். ஆகார் என்கிற பெண்மணி கைவிடப்பட்ட நிலைமையிலே தான் அழுது கொண்டிருந்தாள். ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே தான் அழுது கொண்டிருந்தாள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இன்று யாராவது, நானும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, என் புருஷனால் நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன், என் மனைவியினால் நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி யாராவது கண்ணீரோடு இருப்பீர்களாயின் தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். இன்று தேவன் நிச்சயமாய் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். அந்த கண்ணீரை வேறு யாராலும் துடைக்க முடியாது. மனைவி அழுது கொண்டிருந்தால் புருஷன் வந்து தற்காலிகமாய் துடைத்து கொடுக்கலாம். புருஷன் அழுது கொண்டிருந்தால் மனைவி வந்து தற்காலிகமாய் துடைத்து கொடுக்கலாம். பிள்ளைகள் அழுது கொண்டிருந்தால் பெற்றோர்கள் வந்து தற்காலிகமாய் துடைத்து கொடுக்கலாம். தொடர்ந்து கண்ணீர் கண்ணீரை நினைத்து கொண்டிருந்தால் தேவன் ஒருவரால் மட்டுமே உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும். தேவன் ஒருவரால் மட்டுமே உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும். இங்கு கைவிடப்பட்ட நிலைமை என்று சொல்லி ஆகார் என்கிற பெண் அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதை பரிசுத்த வேதாகமும் சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கிற போது அந்த ஆகாரின் கண்ணீரை தேவன் துடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாரின் சத்தத்தை தேவன் கேட்டார், அந்த பிள்ளையின் சத்தம் கேட்கப்பட்டது, தேவன் கண்ணீரை துடைத்தார் என்று சொல்லி நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்க்கிற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் துடைத்தது உண்மையாயிருந்தால் இன்றும் கைவிடப்பட்ட நிலைமையில் அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, இப்பொழுது கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கைவிடப்பட்ட நிலைமை என்று சொல்லி மனவேதனையோடு அழுது புலம்புகிற அன்பு சகோதரியே, நிச்சயமாய் உனக்கு சொல்லுகிறேன், ஆகாரின் கண்ணீரை துடைத்த அதே ஆண்டவர், அதே கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். நீ இனி அழுது கொண்டிரா என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார். மகளே, உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீ ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லையே, நான் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் அல்லவா காணப்படுகிறேன் என்று ஒருவேளை நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். தேவன் தாமே உன்னுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகோதரனே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பெற்றோர்களே, உங்களுடைய கண்ணீரை நிச்சயமாய் தேவன் துடைப்பார். அவர் கண்ணீரை துடைக்கும் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட நிலைமையில யாராவது இன்று அழுது கொண்டிருப்பீர்களாயின், கைவிடப்பட்ட நிலைமையில யாராவது இன்று கண்ணீர் வடித்து கொண்டிருப்பீர்களாயின், உங்கள் கண்ணீரை என் தேவன் நிச்சயமாய் துடைக்க போகிறார். இரண்டாவதாக பாருங்கள், நீங்கள் வாசித்து பார்க்கிற போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு சாதாரண மனிதன் அல்ல.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை போல பேசிக் கொண்டிருக்கிற என்னை போல ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு ராஜா, ஒரு நாட்டினுடைய ராஜா எசேக்கியா. எசேக்கியா என்கிற ராஜாவுக்கு வியாதி வந்தது. இந்த எசேக்கியா என்கிற ராஜாவுக்கு வந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசித்து பார்க்கிற போது அங்கு என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று கண்டுகொள்ள முடியும். அன்றைய பிள்ளைகளே, எசேக்கியாவுக்கு வியாதி வந்தது. எசேக்கியாவுக்கு வியாதி வந்து அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கொடிய வியாதியின் மத்தியிலே தான் எசேக்கியாவிடத்திலே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். இந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி எசேக்கியாவிடத்தில் வந்து சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீ மரித்து போவாய். இன்று நீங்கள் யாரிடத்திலாவது இப்படி போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள் ஆயின் அவர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? ஒரு பெரிய பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ நீங்கள் போய் சொல்லுவீர்கள் ஆயின் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எசேக்கியா அதை ஏற்றுக்கொண்டான். அந்த வேளையில தான் ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பித்தான். ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். இறுதியிலே யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் நீர் கொடுத்து விட, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன போது அந்த எசேக்கியா மிகவும் மனங்கசந்து அழுதான். ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுது புலம்பினான். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படி அல்லவா இருக்கிறது, ஆண்டவரே நான் இப்படி அல்லவா இருந்தேன், ஆண்டவரே என்று சொல்லி அந்த எசேக்கியா மிகவும் அழுதான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று கூட வியாதி என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாயோ? கொடிய வியாதி, கேன்சர் கட்டி என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது என்று, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எசேக்கியா என்கிற ராஜாவும் அப்படிதான் வியாதியின் மத்தியில் அழுது கொண்டிருந்தான். கொடிய மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்து என்னை பிடித்துக் கொண்டது, மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்னை அடிமைப்படுத்தி விட்டதே என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜா மிகவும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்களும் இப்பொழுது வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் கூட வியாதி என்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ? உடைய சரீரத்தில் கொடிய கட்டி இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறாயோ? கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே கட்டி இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறாயோ? டாக்டர்கள் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களே, இனி எப்படி என்னுடைய குடும்பத்திலே வருமானம் இல்லையே, என்னுடைய கைகளிலே பணம் இல்லையே என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளையே, எசேக்கியா ராஜா அழுத போது எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை துடைத்த தேவன் நிச்சயமா இன்றும் இந்த வேளையிலும் கூட யாராவது அழுது கொண்டிருப்பீர்களாயின், ஐயோ ஸ்ட்ரோக், எழுப்பி நடக்க முடியவில்லை, படுத்த படுக்கையோடு இருக்கிறேனே வருடங்களா என்று அழுது கொண்டிருக்கலாம். நீ படுத்த படுக்கையிலே திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுது கொண்டிருந்தால் நிச்சயமாய் உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். வியாதி வந்ததே என்று ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்துக் கொண்டிருந்தால், நாளையத்திற்கு அதை செய்தேன், நான் அதை வாங்கி வைத்தேன், நான் ஆலயம் கட்டி கொடுத்தேன், நற்செய்தி கூட்டங்கள் நடத்தினேன், எனக்கு இப்படி ஒரு வியாதி வர வேண்டுமா என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருந்தால், ஆண்டவர் மேல் முறுமுறுத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய கண்ணீர் அவர் துடைக்க மாட்டார். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு நோய் வந்தது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நீ அழுது புலம்பிக் கொண்டிருப்பாயாயின் நிச்சயமாய் உனக்கு சொல்லுகிறேன், இந்த நாளில் இருந்து உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என் கர்த்தர் கண்ணீரை துடைக்கிற தேவன். எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி மிகுந்த வேதனையோடு அழுது புலம்பினலாக கண்டுகொள்ள முடியும். கண்ணீரை துடைத்தாரா? தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது அதே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் திரும்ப அனுப்பி எசேக்கியாவிடத்தில் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டி தரப்போகிறேன். அல்லேலூயா. இன்று ஒருவேளை நீங்களும் விண்ணப்பித்து கண்ணீரோடு காணப்படலாம். தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தரப்போகிறார். தேவனை மகிமைப்படுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். மரித்து போவேன் என்று நினைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வியாதியில் உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நான் ஆயுசு நாட்களை கூட்டி தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்,
வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாதவர். விசுவாசியுங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு அப்படியாகும். நீங்கள் விசுவாசியுங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு அப்படியாகும். என்னுடைய கண்ணீரை தேவன் துடைப்பார் என்று விசுவாசியுங்கள். அவிசுவாசி ஆயிராதிருங்கள். இத்தனை வருடமானது இனி ஒரு சுகம் கிடைக்குமா என்கிற அவிசுவாசம் அல்ல. என் ஆண்டவர் இயேசுவை உங்களுக்கு தெரியும். 38 வருடம் கூட வியாதி படுக்கையை படுத்திருந்தவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி சுகமாக்கினவர். 1-2 வருடம் அல்ல. ஒருவேளை நீங்க 2 வருடமாய் படுத்த படுக்கையில் இருந்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இல்லைன்னா எழும்பி உட்கார்ந்து இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஐயோ இப்படி கொடிய வியாதி என்று சொல்லி வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். 38 வருடம் ஒரே படுக்கையில படுத்திருந்தவனை பார்த்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. அவன் சுகமான அந்த வேளையில அந்த ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போது நான் சுகமாவேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் விசுவாசத்தோடு சொல்லுங்கள். வியாதிஸ்தர்களின் கண்ணீரை துடைக்கிற தேவன். எசேக்கியா என்கிற ராஜா வியாதி என்று சொல்லி அழுது கொண்டிருந்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா என்கிற ராஜா வியாதி என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு அழுகையோடு இருந்ததாக கண்டுகொள்ள முடியும். இன்னும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது அநேக நபர்கள் வியாதி வியாதி என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நீங்களும் அப்படி அழுது கொண்டிருக்கலாம். ஐயோ என்னை கொடிய வியாதி தாக்கி இருக்கிறது, என்னை கொடிய வியாதி தாக்கி இருக்கிறது, என்னை நடக்க முடியாதபடி வியாதி தாக்கி வைத்திருக்கிறது, எனக்கு சாப்பிட கூட முடியாதபடி வியாதி என்னை தாக்கி வைத்திருக்கிறது, தொண்டை பகுதியிலே கட்டி இருக்கிறது, வயிற்று பகுதியிலே கட்டி இருக்கிறது, கொடிய கேன்சர் கட்டி என்னை தாக்கி இருக்கிறது, நெஞ்சு பகுதியிலே கட்டி இருக்கிறது, இன்னும் பலவிதமான வியாதிகள் என்னை தாக்கி இருக்கு, இருதயத்திலே பலகின ஓட்டை, இருதயம் பழுதடைந்து போயிருக்கிறது, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர், திடீரென்னுடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த உலகத்தில் நான் வாழ முடியும்? உறுப்புகளை உருவாக்குகிறவர் என் தேவன் என்பதை மறந்து விடாதே. உறுப்புகளை உருவாக்குகிறவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து விடாதே. நீ கண்ணீரோடு அழுது ஆண்டவரிடத்தில் வருவாய் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வருவாய் என்றால், இப்பொழுது இருக்கிற இடத்துல நீ ஜெபிப்பாய் என்றால், நிச்சயமாய் இப்பொழுது இந்த வார்த்தையை நீ விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தால் உனக்கு ஒரு சுகத்தை என் ஆண்டவரால் கொடுக்க முடியும். வியாதியின் மத்தியில் இருந்த எசேக்கியாவுக்கு நீடித்த ஆயுசை கொடுத்த தேவன், எசேக்கியாவின் கண்ணீரை துடைத்த தேவன் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். எசேக்கியாவின் கண்ணீரை துடைத்து ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்ததாக பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். வாசித்து பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்க அந்த எசேக்கியா ராஜா சுகம் பெற்றதை கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், கண்ணீரை துடைக்கவில்லையா? அழுது கொண்டிருந்த அவனுடைய கண்ணீர் துடைக்கப்படவில்லையா? இன்று கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வியாதி வியாதி கொடிய தலைவலி இன்னும் பலவிதமான வியாதி என்று அழுது கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். உங்களுடைய வியாதியின் மத்தியில நீங்கள் விடுகிற கண்ணீரை கர்த்தர் என்று துடைக்க போகிறார். ஆஸ்பத்திரிகளில் நீங்கள் வேதனைப்பட்டது போதும், ஆஸ்பத்திரிகளில் நீங்கள் ஆமேன் அடிமையாகி கிடந்தது போதும், வியாதி என்று சொல்லி நீங்கள் செலவு பண்ணினது போதும். அதை கர்த்தருக்கு என்று கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நீங்கள் கண்ணீரை துடைக்கப்பட உங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுகிற தேவன், உங்களுக்காக கண்ணீர் விட்டு உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். வியாதி என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, வியாதி என்று அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, வியாதி என்று அழுது கொண்டிருக்கிற அன்பு தகப்பனே, வியாதி என்று அழுது கொண்டிருக்கிற அன்பு தாயே, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை என்று துடைக்க போகிறார். மூன்றாவதாக வாசித்து பாருங்கள், யாருடைய கண்ணீரை தேவன் துடைக்க போகிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவள் யார்? அவள் யார்? அவள் அன்னாள் அற்புதத்திற்காக கண்ணீர் விட்டாள். ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமே என்று அன்னாள் கண்ணீர் வடித்தாள். இன்று கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, அன்னாளை போல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? திருமணம் முடிந்து எனக்கு 5 வருடங்களானது, குழந்தை இல்லை, எனக்கு வருடம் 10 ஆனது, குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை என்று அன்னாளை போல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? அன்னாள் போய் மிகவும் மனங்கசந்து அழுதாள். அற்புதத்திற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஏதாவது ஒரு அற்புதத்திற்காக நீர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம்.
குழந்தை மட்டுமல்ல, படித்து வேலை இல்லையே என்று நீர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். தொழிலை முன்னேற்றம் இல்லையே என்று ஒருவேளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். வியாபாரங்கள் ஆசீர்வாதம் இல்லையே என்று கண்ணீர் வடித்து ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாக உங்கள் கண்ணீரை தேவன் துடைக்க போகிறார். இந்த அன்னாள் என்கிற பெண்மணி ஆசீர்வாதத்திற்காக அழுதாள், கண்ணீர் விட்டாள். பாருங்கள், அவளை அவளுடைய சகோதரி கூட பரிகாசித்தாள். இன்று கூட அப்படித்தான். திருமணம் முடிந்து உடனடியாக குழந்தை கிடைக்கவில்லை என்றால் பரிகாசம் தான் அதிகம் வரும். கவலைப்படாதே, டோன்ட் வரி, கவலைப்படாதே. நிச்சயமாய் உன்னுடைய நிந்தைக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுப்பார். உன் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும் என்று விசுவாசியுங்கள். இங்கு அன்னாள் பாருங்கள், யார் என்ன சொல்லி அண்ணா திரும்பி ஒன்றுமே பேசவில்லை. சகோதரி அவளை கேவலமாக பேசினாள். சகோதரி அவளை குழந்தை பாக்கியம் மற்றவள் என்று சொன்னாள். ஆனாலும் அன்னாள் திரும்பி பேசவில்லை. அன்றைய பிள்ளைகளின் அன்னாளுடைய கண்ணீரை தேவன் கண்டார். அன்னாளுடைய கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்ணீரை காண மாட்டாரா? இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரியே, அன்னாளை போல அழுது கொண்டிருக்கிறாயா? எனக்கு குழந்தை இல்லை பிரதர், எனக்கு குழந்தை இல்லை, வருடம் விட்டானது குழந்தை இல்லை என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாயா? அன்பு சகோதரனே, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறாயா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாதத்திற்கு என்று நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை தேவன் நிச்சயமாக துடைப்பார். வாசித்து பாருங்கள், அந்த 1 சாமுவேல் 1:20 கண்டுகொள்ள முடியும். அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்தார். அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்தார், சாமுவேல். அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிற ஆண் பிள்ளை. பாருங்கள், தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக சாமுவேல் மாற்றப்பட்டது. தேவனுடைய பிள்ளை கால தாமதமாக ஒருவேளை ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது அது ஆசீர்வாதமாயிருக்கும். அது பெயர் புகழ் சொல்லப்படும். அன்னாளுக்கு அப்படிதான் ஆண்டவர் அன்னாளுடைய கண்ணீரை கண்டு ஒரு குமாரனை கொடுத்தார். அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறதை கண்டுகொள்ள முடிகிறது. இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரியே, சகோதரனே, அன்பு தாயே, தகப்பனே, உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் இல்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் விடுகிற கண்ணீரை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே துடைக்க போகிறார். நிச்சயமாக அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். அவர் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் அழுது கொண்டிருந்தாலும் அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர். தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். என்னுடைய செய்தி, கண்ணீரை துடைக்கும் கர்த்தர். முதலாவதாக, கைவிடப்பட்ட நிலைமையில் யாராவது அழுது கொண்டிருந்தால் உங்களுடைய கண்ணீரை என்று துடைப்பார். இரண்டாவதாக, நீங்கள் பார்க்கிற போது வியாதி என்று சொல்லி யாராவது அழுது கொண்டிருந்தால் உங்களுடைய கண்ணீரை இன்று கர்த்தர் துடைப்பார். மூன்றாவதாக, நீங்கள் பார்க்கிற போது ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி யாராவது கண்ணீர் வடித்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் தேவன் தாமே, ஆமென், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்களுடைய கண்ணீரை நிச்சயமாய் இன்று துடைக்க போகிறார். அவர் நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். விசுவாசியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாகவே சொல்லுகிறேன், இன்று இந்த வார்த்தையை கண்ணீரின் மத்தியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாய் உனக்கு சொல்லுகிறார். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். தேவன் தாமினுடைய கண்ணீரை துடைத்தார் என்று விசுவாசித்துக்கொள். இந்த மாதமே உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. தேங்க்யூ மை லார்ட். ஆண்டவர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிறீர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாய் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? இந்த ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமே. பரலோகத்தின் தேவனே, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கண்ணீர், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே கண்ணீர். ஆண்டவரே, கண்ணீர், கண்ணீர், கண்ணீரை உம்மால் மட்டும்தான் துடைக்க முடியும். அழுது கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை உம்மால் மட்டும்தான் துடைக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க முடிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஓ, நீர் சொன்னீரே, நான் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். ஆண்டவரே, நீர் கண்ணீரை துடைப்பேன், உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொன்னீரே. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கப்படட்டும் அப்பா. கைவிடப்பட்ட
கைவிடப்பட்ட நிலைமையிலே ஆமென் யாராவது அழுது கொண்டிருந்தால் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் வியாதி என்று சொல்லி யாராவது அழுது கொண்டிருந்தால் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி யாராவது கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தால் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எந்த அற்புதத்திற்காக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் அப்படி கொடுக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். ஓ, மேல் படிப்பிற்காக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் அப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆமென் அப்பா, வேலைக்காக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தால் வேலையை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். கடன் கடன் என்று சொல்லி அதில் ஒரு அற்புதம் வேண்டும் என்று கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் வழிவாசலை திறந்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில யார் யாரெல்லாம் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். கைவிடப்பட்ட நிலைமையில உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தால் தகப்பனே, யாரால் கைவிடப்பட்டார்களோ அவர்களிடத்திலிருந்து ஒரு ஆதரவு வரும்படிக்காய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, வியாதி, கொடிய வியாதி, தலைவலியினாலே, ஆண்டவரே, மூச்சு திணறலினாலே ஓ பாரப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது வியாதியின் மத்தியில் விடுகிற கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஐயா. கொடிய வயிற்று வலியினாலே, ஆண்டவர் நெஞ்சு வலியினாலே, இன்னும் கைகால் வலியினாலே, முட்டு வலியினாலே, இடுப்பு வலியினாலே, முதுகு வலியினாலே, சரீரத்தில் இருக்கிற சகல வியாதியினாலே யார் பாரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும். இவர்கள் விடுகிற கண்ணீரை துடைப்பீராக. இவருடைய கண்ணீர் இப்பொழுது துடைக்கப்படட்டும் அப்பா. இந்த தேச மக்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் மூலமாய் உடைய பிள்ளைகள் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, அப்படி விடுதலையாக்குகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தேவன் தாமே உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் என்று வாக்கு பண்ணினீரே. அப்படியே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு நிலைமையிலும் விடுகிற கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி உடைய பிள்ளைகளுக்கு செய்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். இளையவனையும் தாழ்த்தி உடைய கரங்களை கொடுத்து கேட்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் நல்ல தந்தையாம் பிதாவே, ஆமென். ஆம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளும் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரும் துடைக்கப்படும். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்பினால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்.